ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 9 நாட்களுக்கான தினப்பலனை மீன லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 28 முதல் மே 6 வரை. ஏப்ரல் 28 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடான மேசராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். இன்றைய பலனை தருபவர் சுக்கிரன். சுக்கிரன் நம்மளுடைய லக்னத்திலேயே இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியோட சேர்ந்து இருக்கார். அதனால் இன்றைக்கி நம்முடைய சிந்தனைகள் நல்ல பலம் பெறும். பணம் சம்பாதிக்கிறது மற்றும் நம்முடைய உழைப்பு சார்ந்த விஷயங்கள், செயல் திட்டங்கள், இதையெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் நமக்கு மன திருப்தியாக நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கிறோம். இந்த முயற்சி என்பது இன்றைக்கி நல்ல வெற்றி பெறும். அனைத்து விதமான தொழில்கள் செய்பவர்களுக்கும் மூளை உழைப்பு, சாஃப்ட்வேர் லைனு, இன்டீரியர் டெக்கரேஷன், சொகுசு வாகனங்கள், மாடி வீடு மற்றும் நம்ம ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதுலேயும் அனைத்து விதமான வியாபாரத்துக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது, 3 பாதங்கள் ரிஷப ராசியில் இருக்குது. இன்றைய பலனை தருபவர் நமக்கு சூரிய கிரகம். சூரியர் கிரகம் 2ஆம் வீட்டில் இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நாம் பேசுகிற பேச்சு தெளிவாக, நாம் என்ன காரியத்துக்காக பேசுகிறோமோ அந்த காரியத்தை நடத்தி அதில் சக்ஸஸ் பண்ணி அதில் பெனிஃபிட் அடையக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறவுகளுக்கும் நன்றாக இருக்கும். நம்முடைய ஈர்ப்பு, வசியம் அப்படிங்கிறது நமக்கு வசீகர தன்மை அதிகமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். 3ஆம் வீட்டில் சந்திரன் உச்சமாகிறாரு. சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் உச்சமாகிறது மிகச்சிறப்பு. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது இன்றைக்கி பலமாக பேசும். தெய்வ நம்பிக்கை, உபாசனை, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள், மேல் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு நபரை போய் சந்திச்சுட்டு வர்றது, சுற்றுலா போகிறது, யாத்திரை போகிறது, ஐடி லைனில் கமிஷன் வகையில் இருக்கிற தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நல்லா இருக்குது. மன ரீதியாக ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெளிவாக இன்னது தான் செய்யணுங்கிறது ஒரு முடிவுக்கு அதை செய்வோம். திருமண காரியங்களுக்கு நல்லது. பெண் பார்க்குறது, பத்திரிக்கை அடிக்கிறது, நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. மறுநாள் மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை, மிருகசிரீஷ நட்சத்திரம். புதன்கிழமையே ஈவினிங் 4:17 தொடங்கி இந்த மிருகசிரீஷ நட்சத்திரம் வியாழக்கிழமை மணி 2:20 வரைக்கும் இருக்குது மதியம். இன்றைய மிருகசிரீஷத்துக்குண்டான அதிபதி யார்? செவ்வாய் கிரகம். செவ்வாய் நமக்கு 5ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். கலைகள், குழந்தைகளோட குதூகலம், என்டர்டெயின்மெண்ட்டு மற்றும் தெய்வ வழிபாடுகள், படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், என்ஜாய்மெண்ட்டு, ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். முதல் நாளே மே 1ஆம் தேதியே மதியம் 2:20 தொடங்குகிறது. ராகுனுடைய நட்சத்திரம். இந்த ராகுவானவர் நமக்கு எப்படி இருக்கார்? நம்ம லக்னத்திலேயே குருவை போல செயல்படுகிறார். அதனால் இன்றைக்கி ஒரு சிறு பிரயாணமாவது போக வேண்டியிருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறது, தகவல் தொடர்பு, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆவணங்கள் புதுப்பிக்கிறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, இடம் விற்கிறது, ஒரு வீடு மாற்றுறது, இது மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும். மே 2ஆம் தேதி மதியம் 1:03 புனர்பூச நட்சத்திரம். இது குருவினுடைய நட்சத்திரம்.
குரு நமக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாயை போல் இயங்கிறதுனால ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறதாகட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதாகட்டும், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கலைத்திறமை சார்ந்த நடவடிக்கைகள், கிரியேட்டிவிட்டி மைண்டு மற்றும் கமிஷன் வகை, இப்போ செய்திகள் பரிமாறிக்கிறது, இது சம்மந்தப்பட்டதுலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கும் பிரயாணத்துக்கு நல்லாயிருக்கும். மே 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12:33க்கு பூச நட்சத்திரம். இதே பூச நட்சத்திரத்தில் தான் 5ஆம் இடத்துல தான் கடகராசியில் தான் செவ்வாய் இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் கிரகமும் சந்திரனும் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சந்திரனுடைய வீடுலேயே சந்திரன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானாதிபதி தனாதிபதியான செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் சேர்றாங்க. பூசன்கிறது சனியினுடைய நட்சத்திரம். அந்த சனியும் நம்ம லக்னத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். கூட சுக்கிரனும் கூட சேர்ந்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்வுகள். அது அகம் சார்ந்த நன்மைகளெல்லாம் உண்டாகும். எல்லாத்துலேயுமே ஒரு மகிழ்ச்சி, உறவுகள் மேன்மை அடைகிறது, பகை விலகிறது, ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுறது, கடன் இருந்தால் கடன் விலகும், நோய் இருந்தால் நோய் விலகும், வழக்கு இருந்தால் வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் நண்பகல் 12:53 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதனும் நமக்கு லக்னத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார், ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ வீடு, மனை, வாகனம், ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்குது. தாயாரினுடைய ஆதரவு, தாயாரினுடைய ஆரோக்கியம், அரவணைப்பு எல்லாமே கிடைக்கும். பொருள் சார்ந்த நன்மைகளை உண்டாக்கும். பிஸ்னஸ் லைனில் இருக்கவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் கருவிகளை உபயோகப்படுத்துவதற்கும் இது நல்ல நாளாக இருக்கிறது. மே 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் மகம் நட்சத்திரம். கடகராசியில் இருக்கிற சந்திரன் சிம்ம ராசிக்கு போயிட்டார். கேதுனுடைய நட்சத்திரமாக செயல்படுகிறார். கேது நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரமாகவும் குருவனுடைய உபநட்சத்திரமாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி நமக்கு நண்பர்கள் சந்திப்பு, புது கஸ்டமர்கள் சந்திப்பு, கணவன் மனைவி உறவு மேம்படுதல், புதிய ஒரு நபர்களோடு பழகி மகிழ்ச்சியாக இருத்தல், இதெல்லாம் நல்லா இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவருக்கு இது சிறப்பாக இருக்கும். கேது யாருக்கெல்லாம் தங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக வந்திருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன் அப்படின்னா, கலகம், குழப்பம் என்பது நமக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்டேருந்தும் வரும், கணவன் மனைவி உறவு ரீதியாகவும் வரும். அதில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது மதியம் 3:51க்கு செவ்வாய்க்கிழமை மே 6ஆம் தேதி பூரம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த சுக்கிரனானவர் சனியோடு சேர்ந்து நம்ம லக்னத்திலேயே இருக்கிறதுனால அது சனியினுடைய பலனையும், 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த கிரக சேர்க்கை பலனையும், கிரக பார்வை, சுப பார்வை பலனையும் தருது. அதனால் குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டது, என்டர்டெயின்மெண்ட்டு, மூளை உழைப்பு, கமிஷன் வகை தொழில்கள், கலைத்துறைகள், இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த 9 நாட்கள்லேயும் மீன லக்னத்துக்கு லக்ன பாவத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. 3ஆம் பாவத்தில் குரு இருக்கார், 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் தான். 7ல் இருக்கிற கேது அதுவுமே நமக்கு சூரியன் நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அந்த கேதுவை தவிர்த்து 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம் எல்லாம் அகம் சார்ந்த நன்மைகளை வழங்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.